கல்லு வச்ச நகைகளை பார்த்தாலே எட்டிக்காயாக கசக்கும் ஆண்களாகட்டும், இந்த மனுஷன் கல்லு வச்ச நகையே வாங்கி தர மாட்டேங்கிறாரே, எதுவுமே கல்லு வச்சது வாங்கி தர மாட்டேங்கிறாரு. நம்ம எப்படி அழகா பளபளப்பா போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களாகட்டும். உங்களுக்குன்னே வந்துருச்சு இப்போ புதுசா. ஸோ ஆண்கள் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? கல்லு வச்ச நகைகள் வாங்கினா நிறைய வேஸ்டேஜ் போகும். நம்ம திருப்பி போடும்போது எல்லாம் வீணா போயிடும். அதுக்கு கொடுத்த அமௌண்ட் எல்லாம் வீணா போயிடும். எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். பெண்களுக்கு ஆனால் என்ன ஆசையாக இருக்கும்? ஆஹா, ஒரு கல் வச்ச நகை, ஒரு வளையலாவது அட்லீஸ்ட் எடுத்துடணும், அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வந்துருச்சு. அதை நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கன்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்லேருந்து தான். ஸோ குரோம்பேட் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்லேருந்து தான் இன்றைக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 16 கிராமில், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகவே பார்த்தீங்கன்னா 16 கிராமில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதில் மேக்ஸிமம் டெய்லி வியர் பண்ணிக்கலாம். சிலது மட்டும் உங்களுக்கு அக்கேஷன்ஸ் வியர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடாகவே இருந்துச்சு இதெல்லாம். அண்ட் இதெல்லாம் எனாமல் ஒர்க்கு. இதெல்லாம் செம்ம சாலிடாக இருந்துச்சு. இதெல்லாம் டெய்லி வியராகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவுண்ட்லேருந்து 5 பவுண்ட் தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். அதுவும் வித்தியாசமாக ஃப்ளவர் டிசைன் வச்சதெல்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது. 4 பவுண்ட்லேருந்து 5 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி ஒரு பிங்க்கு, ஒரு எல்லோயிஷ் கலரு, ரொம்ப ஃபேன்சியான ஒரு அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது. ஸோ ஃபேன்சி பேங்கிள் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கனால நம்மளால் வேஸ்டேஜ் சொல்ல முடியாது. நீங்கள் நேரில் போய் தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பவுண்ட்லேருந்து 5 பவுண்ட். இதில் உங்களுக்கு காசு மாதிரி வரக்கூடிய வளையல்களும் இருக்குது. ஸ்டோன்ஸ் வச்ச வளையல்களும் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தனியாக தான் போடுறாங்க. மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கேஷன் வியர் பேங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்டர் ஃபினிஷிங்கில் இருக்கும். இதில் ஸ்டோன்ஸ் வருது பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல இது. ஸோ அது என்னம்மா, அது ஸ்டோன்ஸுக்கு மாற்றா ஒரு வளையல் வந்திருக்கு. ஸோ ஸ்டோனுக்கு மாற்றாக ஒரு வளையல் வந்திருக்கு. அது என்னன்னு நான் முதல்ல சொன்னேனே, அது எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த வளையல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இது தாங்க அந்த ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் பதிச்சது. எல்லாமே 4லேருந்து 5 பவுன் இருக்கக்கூடியது. ஜஸ்ட் நான் முதல்ல பார்த்தது அப்படியே நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபேன்சி பேங்கிள்ஸும் இருக்குது அண்ட் கிளிட்டர் ஃபினிஷும் இருக்குது. அக்கேஷனல் வியர்ஸுமே இருக்குது. 32 கிராம்லேருந்து 40 கிராம் இருக்குது இதெல்லாம். ஸோ வளையலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அந்த பிளாஸ்டிக்ஸ் வளையல் இருக்குது பார்த்தீங்களா, போடுறது உள்ள அந்த மாதிரி நீங்கள் ஹாலோவாக எடுத்திங்கன்னா மறக்காமல் அந்த பிளாஸ்டிக்ஸ் வளையல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா சீக்கிரமாக உங்களுக்கு நெளிஞ்சிடும். நீங்கள் அக்கேஷனல் வியர் யூஸ் பண்ணால் கூட சீக்கிரமாக நெளிஞ்சிடும். ஸோ மறக்காமல் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா வளையல் ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்படியே நம்ம கொண்டு போகலாம். ஸோ இதுலேயே முத்து வச்ச நகைகள், இந்த மாதிரி பேர்ல் பேட்டர்ன் இந்த மாதிரியுமே இருந்துச்சு. உங்களுக்கு வளையல்லையே பார்த்தீங்கன்னா கலராக உங்களுக்கு கண்ணாடி வளையல் மாதிரி கலராக வேணுமா, கலர்ஃபுல்லாக வேணுமா, அதுவுமே இங்கே இருக்குங்க. அந்த மாதிரியுமே இங்கே கலர்ஃபுல்லாகவுமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பிள் பேட்டர்னில் ஒரு சைடு லக்ஷ்மியும் ஒரு சைடு கல் வச்சதும் இருக்கும். ஒரு காப்பு மாதிரி ஃபீலிங்கில் இருக்குது இது. ஸோ இங்கே பாருங்கள், கலர் வளையல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு கண்ணாடி வளையல் மாதிரி தங்கத்தில் கலர் வளையல்கள்லாம் இருக்குது. எனாமல்னால் நம்ம இந்த ரெட்டு ஒரு மெரூன் தானே பார்ப்போம். இப்போல்லாம் மைல்டு கலர்ஸ் எனாமல்ஸே கொண்டு வந்துட்டாங்கங்க. ஒரு மாதிரி இங்கிலீஷ் கலர் எனாமல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த எனாமல் அதுதான். இதெல்லாம் காசு மாலை டைப்பு. ஸோ இது அந்த குட்டி குட்டி எனாமல்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அங்கங்கே குட்டி ஸ்டோன்ஸ், மினிமலைஸ்டு ஸ்டோன் வச்சதும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அங்கங்கே ஸ்டோன் வச்சது இருக்குது. ஸோ இது நீங்கள் போடும்போது இது மாதிரி நிறைய ஸ்டோன் வச்சது எடுக்கும்போது போடும்போது நமக்கு காசு கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். பட் மினிமலைஸ்டு ஸ்டோன் இருக்கிறது நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் எனாமல் ஒர்க்குங்க. இந்த ஸ்டோன் வச்சது ஃபுல் ஸ்டோன் ஒர்க். அது காசு மாலை டைப்பு. உங்களுக்கு எக்ஸகன் பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் கூட 1-2 வச்சுருந்தாங்கங்க வளையல்லே பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே அக்கேஷன் வியர் தான்.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4லேருந்து 5 பவுன் வரக்கூடியது தான். நான் காப்பு மாதிரி ஒரு டைப் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ நான் சொன்னேன்லங்க, அந்த எனாமல் ஒர்க்கு நல்லா கலர்ஃபுல்லாக கண்ணாடி வளையல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் சாரீக்கு மேட்சாக கூட நம்ம வாங்கிக்கலாம் போல இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டோன் வச்சது உங்களுக்கு ஃபுல்லாகவே அவுட் அண்ட் அவுட் ஸ்டோன் வச்சது. இது மயில் பேட்டர்ன். ஸோ இதுவுமே கொஞ்சம் நான் சொன்ன மினிமலைஸ்டு ஸ்டோனுங்க. இதில் ரொம்ப ஸ்டோன்ஸ் இருக்காது, அங்கங்கே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கும். இது வந்து டோட்டலாகவே ஸ்டோன்ஸ் தாங்க இது. ஆனால் அழகாக வந்து உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. அது ஃபஸ்ட்டு போனது. இது பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு இந்த பார்டர் கட்டுவோம்ல, அந்த வளையல் மாதிரி இருக்குது. நம்ம கூட கண்ணாடி வளையல் போட்டு 2 சைடு பார்டர் கட்டிக்கிற வளையல் மாதிரி இருக்குது. அதுவுமே இங்கே இருக்குங்க, நான் வரும்போது சொல்கிறேன். ஸோ 24 கிராம்லேருந்து 40 கிராம்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 24 இருக்குது, இதில் 25 இருக்குது, 26, 27, 32 வரை இருக்குங்க. அங்கங்கே 1, 2, 40 கிராம் இருக்குது. அதனால் நான் மொத்தமாக 24 கிராம் டு 40 கிராம் போட்டிருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் 24லேருந்து 32 கிராமுக்குள்ளே இதில் வந்துடுது. ஸோ எனக்கு வந்து அந்த கலர், அப்புறம் ஹேங்கிங்ஸ் வளையல் இருந்ததுங்க. நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஹேங்கிங்ஸ் வளையல் இருந்தது. நல்லா வந்து உங்களுக்கு ஜிமிக்கி பேட்டர்ன் மாதிரி கீழே வந்து ஹேங்கிங்ஸ் பண்ணும், தொங்கிட்டு இருக்கும் நல்லா கீழே ஜிமிக்கீஸ்லாம். அந்த மாதிரியுமே உங்களுக்கு வளையல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் 3 பவுனுக்கு மேலேயே, கொஞ்சம் 3.25 பவுன் 3.5 பவுன் வச்சாலே அந்த ஜிமிக்கி வளையல்கள்லாம் எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பவுன்லேருந்து 15 பவுன் இருக்குங்க. இது வந்து எப்படின்னா ஃபுல் செட்டுங்க. 2 பெரிய பேங்கிள், நடுவில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். நல்லா இது எல்லாமே ஃபுல் செட்டுங்க. அது ஃபுல் செட் அப்படியே வாங்கணும் உங்களுக்கு. 10 பவுன்லேருந்து 15 பவுன் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 இருக்குங்க. ஒன்று இதுலேயுமே 6 வளையல்கள் இருக்குது. 2 பெருசு இருக்கும், நடுவில் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சிலது எல்லாமே பெருசாகவே வரும். ஸோ இதுலேருந்து ஸ்டோன் வச்சதும் இருக்குது, ஸ்டோன் இல்லாததும் இருக்குது. ஸோ எல்லா வகையான இதுவுமே அதில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் பாருங்கள், இதில் இது நல்ல சூப்பராக இருக்குது. நல்ல கலர் காம்பினேஷன், ரெட்டு, க்ரீனு அந்த மாதிரி இருக்குது. ஸோ கலர் சொன்னேன் இல்லைங்க, அது கலர் வச்சது அடுத்தது. ஸோ நல்ல ஒரு கலர் பாலிஷ், அதாவது அந்த இன்னொரு இதுலேயே வந்துட்டு நம்ம பார்ப்போம்ல, அது ரெட்டு மெரூன் மட்டும்தான் வரும். இப்போ நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்ஸ் மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வராங்க, எனாமல் ஒர்க்லேயே வந்துட்டு. இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 10 பவுன்லேருந்து 15 பவுன் இருக்குது. 6 வளையல் எல்லாத்துலேயும் கன்ஃபார்மாக இருக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பெரிய பேங்கிள்ஸ் சொன்னேன் இல்லைங்க, இடையில பாருங்கள் 2 சைடு கட்டி நடுவில் வேறு டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணாடி வளையல் மாதிரி பெரிய வளையல், பட் நடுவில் வேறு டிசைன்ஸ் வச்ச ஒரு வளையல்கள். இதுதாங்க நான் சொன்னேன்ல, அந்த ஜிமிக்கி கம்பல் வளையல்கள். இதுதான் அந்த ஒரு சிங்கிள் பேங்கிள். இது ஜிமிக்கி நம்ம உங்களுக்கு ஹேங்கிங் மாதிரி தொங்கும். ஒன்று வந்து 26 கிராம் இருக்குது, ஒன்று வந்து 67 கிராம். இது வந்து 27 கிராம் தான். உங்களுக்கு இது ஒரு பிரேஸ்லெட் டைப்பில் வரும் இது. ஸோ இது வந்து பேராகவே உங்களுக்கு 67 கிராம் வந்துடும். பிரேஸ்லெட் டைப்பில் உங்களுக்கு ஹேங்கிங் மாடலில் வரும். ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு ஒயிட் எனாமல் ஒர்க் மாதிரி பண்ணி உங்களுக்கு குட்டியாக அழகழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன ஆண்களுக்கு மிகவும் பிடித்த, பெண்களுக்கும் மிகவும் பிடித்த. ஏன்னா ஆண்கள் இதை போட்டால் உங்களுக்கு வந்து ஸ்டோன் சார்ஜஸ்லாம் நமக்கு வந்து மட்டமாக போகாது. இது வந்து ஒரு ரோடியம் பாலிஷுங்க. நான் ஏன் அவ்வளோ இதுவாக சொல்கிறேன்னா, நான் ஒரு சில இடத்துலலாம் ரோடியம் பாலிஷ் பார்த்துருக்கேன், அது அப்பட்டமாக தெரிஞ்சிடும். இது தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே ஸ்டோன் மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு. இது அந்த அளவுக்கு பளிச்சுன்னு நீங்கள் இதை டெய்லி யூஸ் கூட பண்ணலாம். இந்த ரோடியம் பாலிஷ் வந்து நீங்கள் இதை டெய்லி யூஸ்மே பண்ணலாம். அப்படியே நான் 10 தடவை கேட்டேன், ஏங்க இது ஸ்டோன் இல்லையாங்கன்னு கேட்டேன். நான் ரோடியம் பாலிஷ் பார்த்துருக்கேன், ஆனால் அது தெரிஞ்சிடும். இதில் வந்து தெரியவே இல்லை. நான் வந்து 10 டைம் கேட்டேன்,
இது ரோடியம் பாலிஷ் தானா, இது ரோடியம் பாலிஷ் கண்டிப்பாக சொல்லுங்கள், இது ஸ்டோன் இல்லையா அப்படின்னு. இல்லைங்க, இது ரோடியம் பாலிஷ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வாங்கும்போது உங்களுக்கு ஸ்டோனோட அந்த நமக்கு அந்த பார்வையும் வந்துடும். அண்ட் போடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோனுக்கு பைசா நம்ம செலவு பண்ணுறப்போ விற்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான செலவு நமக்கு உடச்சி வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அந்த தொல்லை வந்து இதில் இல்லை. பார்க்குறதுக்கு நமக்கு ஸ்டோன் மாதிரியே இருக்கணும், அவ்வளோதானே. அது தங்கமாகவும் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு டெய்லி, இதெல்லாம் நீங்கள் டெய்லி யூஸே பண்ணலாம். ஸோ எல்லாம் கேட்பாங்க, ஸோ டெய்லி யூஸே நம்ம கல் வச்சது போட்டிருக்கே அப்படின்னு நம்ம கேட்பாங்க, என்னெல்லாம் இறங்கிடாது அப்படின்னா. ஆனால் இது இறங்காதுன்னு சொல்லுங்கள், ஏன்னா இது வந்து ஒரு ரோடியம் பாலிஷ் இது. ஸோ கிராம்ஸ் நான் முன்னாடியே போட்டிருப்பேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ரோடியம் பாலிஷ் எவ்வளோ மின்னுது பார்த்தீங்களா. நான் 10 தடவை கேட்டுட்டேங்க, இது ரோடியம் பாலிஷா ரோடியம். எனக்குலாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, என்னோடய பிளாக் ஹேண்டுக்கு அந்த அப்படியே ஸ்டோன் போட்ட மாதிரியே இருந்துச்சு. நல்லாவே தெரிஞ்சுது, என்னோட அந்த கருப்பு கைக்கு வந்து அழகாகவே தெரிஞ்சுது. அதுவும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்மி கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க ரோடியம் பேங்கிள்ஸ். இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ரோடியம் பேங்கிள்ஸு. ஸோ அதனால் ஸ்டோனில் கொண்டு போய் நீங்கள் போடுறது பதில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பராகவும் இருக்கும். ஸ்டோன்ஸுக்கு நம்ம போடும்போது நம்ம ஐயோ அம்மானு ஆண்கள்லாம் வந்து குதிக்கவும் தேவையில்லை. இந்த டிசைன் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது இது. ஐயோ ஸ்டோனுக்கு ஸ்டோனுக்கு பைசா போதே. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் இது நடக்குங்க. ஸ்டோன் பக்கம் போயிட்டோன்னா அவ்வளோதான், செம்ம காண்டாயிடுவாங்க. ஸ்டோன் எடுக்காத ஒரு சில அப்படியே குட்டி 1-2 ஸ்டோன் இருந்தால் கூட ஐயோ வேண்டாம் அதுக்கு பைசா போடுவாங்க. அப்புறம் நம்ம விற்கும் போது அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்? ஸ்டோன் வச்சு நகை எடுக்கும்போது சண்டைகளாக நடந்திருக்கா? நம்ம வீட்லேயும் நடந்திருக்கு. அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சண்டைகள் நடந்துச்சுன்னா மறக்காமல் எஸ்ன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நங்கை வளையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வளையல்கள் யாராவது ப்ரிஃபர் பண்ணலாம், தேடலாம், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேடிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். ஸோ நம்ம சொந்தங்கள்லாம் ஹார்ட் கமெண்ட் போட்டு உங்கள் அன்பை தெரிவிக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ புது வரவுகள் புது சொந்தங்கள் யார் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு ஒரு சின்னதாக ஒரு ஹார்ட் கமெண்ட் போட்டு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் அதிலிருந்து. ஸோ பாருங்கள், இந்த ரோடியம் பாலிஷில் மட்டும் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி வியரே பண்ணலாம். இதெல்லாமே ரோடியம் பாலிஷ் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இதை பாருங்கள், அந்த எனாமல் சொன்னல கலர்ஃபுல் எனாமல் அது வந்துச்சு. இதுவும் ஸோ சிலது வந்து ஸ்டோன் இருக்கிறதுமே இருக்குது, நீங்கள் அது முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும், நம்ம டப்புன்னு போட முடியும். ஸோ மறக்காமல் போத்தி சொர்ண மகால்லேருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. நீங்கள் ஹார்ட் கமெண்ட் போட்டு உங்கள் அன்பை தெரிவிக்கிறீங்க. ஸோ எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. டாடா பாய்.